பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4ஆம் நாளிலும் பிறவி குருடனை குறித்து மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது என்னவென்றால், இந்த பிறவி குருடன் தன் கரத்தில் வந்த பணத்தை பார்த்ததே இல்லை. இன்றைக்கும் எத்தனையோ தேவ பிள்ளைகள் தன் கரத்தில் வந்த பணம் எப்படிப்பட்டது என்று பார்க்க முடியாத குருடர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேத புத்தகத்தில் யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை விற்று தன் கரத்தில் 20 வெள்ளிக்காசை வாங்குகிறார்கள். இந்த வெள்ளி பணம் எப்படிப்பட்டது, இந்த வெள்ளி பணத்தினுடைய பின் விளைவுகள் என்ன என்று அன்றைய தினத்தில் அவர்களால் பார்க்க முடியவே இல்லை. காரணம் என்னவென்றால், தன் சகோதரன் மீது அவர்களுக்கு இருந்த கசப்பு, தன் சகோதரன் மீது அவர்களுக்கு இருந்த பகைமையே அவர்களை அந்த பணத்தை பார்க்க முடியாத குருடர்களாக அன்றைய நாளில் அவர்கள் மாற்றி போட்டது. அருமையானவர்களே, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறானாம், அந்த இருள் அவருடைய கண்களை குருடாக்கி விடுமாம். அருமையானவர்களே, அந்த யோசேப்பின் சகோதரர்களைப் போல இன்றைக்கும் யார் மீதாவது கசப்போடு, விசேஷமாக திருச்சபை சகோதரர்களோடு பகைமை உணர்வோடு கூட நீங்கள் வாழ்வீர்களானால், நம்முடைய கரத்திலிருந்து வருகிற பணம், நம்முடைய கரத்துக்கு வருகிற பணம் அது எப்படிப்பட்ட பணம் என்று பார்க்க முடியாதவர்களாக நாம் மாறி போவோம். ஆகவே இன்றைக்கே இப்படிப்பட்ட கசப்பை எடுத்து போடுங்கள், இன்றைக்கே இப்படிப்பட்ட பகைமை உணர்வை எடுத்து போடுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது என்று. ஆகவே சகோதர சிநேகம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். சகோதரனை நாம் பகைத்து வாழக்கூடாது. அதே வேதம் சொல்லுகிறது, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக என்று. ஆகவே சகோதரன் மீது இருக்கிற கசப்பை, பகைமை உணர்வை எடுத்து போடுவோம். அப்பொழுதே நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய கரத்தில் தரப்படுகிற பணம் எப்படிப்பட்ட பணம், எங்கிருந்து வந்த பணம், அல்லது இந்த பணம் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா அல்லது பிரச்சனைகளையும் சாபத்தை கொண்டு வருமா என்று நம்மால் பார்க்க முடியும். ஆமென். இரண்டாவதாக, 12 அப்போஸ்தலர்கள் ஒருவனாகிய யூதாசை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, அவனுடைய கரத்தில் 30 வெள்ளிக்காசுகளை கொடுத்தார்கள். அதை அவன் கரத்தில் வாங்கின போது, இந்த 30 வெள்ளிக்காசு எப்படிப்பட்டது, இதனுடைய பின் விளைவுகள் என்ன என்று பார்க்க முடியாத குருடனாக அந்த யூதாஸ் காரியத்து அன்றைய தினத்தில் இருந்தான். காரணம் என்ன? அவனுடைய நோக்கமெல்லாம் பணம் ஒன்றுதான். வேதத்தில் அவனை குறித்து நாம் வாசிக்கும் போது, பணப்பையை இவன்தான் வைத்திருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் எத்தனையோ ஊழியர்கள் தங்களுக்கு பணம் ஒன்றுதான் முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த யூதாசை போல தன் கரத்தில் வந்த பணம் எப்படிப்பட்டது, அதனுடைய பின்விளைவுகள் என்ன என்று பார்க்க முடியாத குருடர்களாகவே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பணம் நமக்கு அவசியம்தான். ஆனால் பணம்தான் முக்கியம் என்று நாம் வாழக்கூடாது. பணம்தான் முக்கியம் என்று எப்போது நமக்குள் தீர்மானிக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டதாக மாறி போகும். இதனால் தான் அன்று யூதாஸ் எப்படி இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கிறவனாக விலை பேசினானோ, அதை போல் எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளை, வரங்களை விலை பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், தனக்கு இவ்வளவு கொடுத்தால் தான் வருவேன், தனக்கு இவ்வளவு கொடுத்தால் தான் அங்கு வந்து நான் ஊழியம் செய்வேன் என்று. அருமையானவர்களே, இது குருடாக்கப்பட்ட அனுபவம். கர்த்தர் இன்றே உங்களுடைய கண்களை திறப்பாராக. பணம் ஒன்றுதான் முக்கியம் என்று வாழ்கிற அந்த அனுபவத்தை விட்டு, பணம் அல்ல, என்னை அழைத்த இயேசுதான் முக்கியம், என்னையும் நம்பி தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்தாரே, அந்த இயேசுதான் எனக்கு முக்கியம் என்று எப்போது நமக்குள் ஒரு மனம் மாற்றம் வருகிறதோ அப்போது தேவன் நம்முடைய கண்களை திறப்பார். நம்முடைய கரத்தில் வருகிற பணம் இது என் அழைப்பை நிறைவேற்றுகிற பணமா அல்லது என் அழைப்பை விட்டு திசை திருப்புகிற பணமா என்று நம்மால் பார்க்க முடியும். ஆகவே தேவன் இப்பொழுதே நம்முடைய கண்களை திறப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது வேதத்தில் அனனியாள் சப்பிராள் என்கிற குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, ஆதி திருச்சபையில் மிக நேர்த்தியாக ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம், நல்ல விசுவாச ஒரு குடும்பம். ஆதி திருச்சபையில் எல்லோரும் தங்களுடைய காணியாட்சிகளை விற்று கர்த்தருக்காக கொடுப்போம் என்று தீர்மானித்த போது, இவர்களும் மிக உற்சாகமாக தங்களுடைய காணியாட்சியை விற்று கர்த்தருக்காக கொடுக்க முன் வந்தார்கள். அந்த பணம் இவர்கள் கரத்தில் வந்த போது, அந்த காணியாட்சியினுடைய கிரயம் இவர்களுடைய கரத்தில் வந்த போது, சத்துரு இவர்களுக்குள்ளாக
உட்புகுந்து ஒரு பங்கை வஞ்சித்து வை என்று சொன்ன ஆலோசனைக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். அது நிமித்தம் அவர்கள் மிக மோசமான பின்விளைவுகளை சந்தித்தார்கள். அருமையானவர்களே, நம்முடைய கரத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரும்போது, நம்முடைய கரத்தில் ஒரு குறிப்பிட்ட பணம் வரும்போது சத்துருவும் நம் அருகில் வந்து நிற்பான். சத்துரு நம் அருகில் வந்து நின்ற போது நம்முடைய கண்களை குருடாக்குவான். எப்படிப்பட்ட குருடாக்குதல் என்றால், எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக நிற்க விடாதபடிக்கு, எடுத்த முடிவில், கர்த்தருக்காக நாம் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்க விடாதபடிக்கு சத்துரு நம்முடைய கண்களை குருடாக்க பார்ப்பான். அன்று அனனியாள் சப்பிராள் இந்த சத்துருவுக்கு இடம் கொடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது, சத்துரு உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீங்கள் பொய் பேசுகிறது என்ன என்று அவர்களை கடிந்து கொண்டான். அருமையானவர்களே, சத்துருவுக்கு நாம் எப்போது இடம் கொடுப்போமாம்? நம் கரத்தில் ஒரு குறிப்பிட்ட பணம் வரும்போது, நம் கரத்தில் குறிப்பிட்ட ஆசீர்வாதம் வரும்போது கண்டிப்பாக சத்துரு வந்து நிற்பான். அப்போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அனனியாள் சப்பிராள் போல் சத்துருவுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் துரிதமாக சத்துரு கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்யும்படி நம்முடைய கண்களை குருடாக்கி விடுவான். ஆகவே சத்துருவுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருப்போம், நம்முடைய கண்களை காத்துக்கொள்ளுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். நான்காவது, கேயாசி என்கிற மனிதனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, இந்த கேயாசி எலிசா என்கிற தேவ மனிதனுடைய வேலைக்காரன். எலியாவின் வேலைக்காரனாக எலிசா இருந்தார். அவர் 2 மடங்கு ஆவியின் வரத்தை வாஞ்சித்து பெற்று கொண்டார். இவருடைய வேலைக்காரனாக இருக்கிற இந்த கேயாசி இந்த எலிசாவின் மீது இருந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்காமல், தேவ வரத்தை வாஞ்சிக்காமல், தேவ வல்லமையை வாஞ்சிக்காமல், நாகமான் கொண்டு வந்த காணிக்கையின் மீதே வாஞ்சியுள்ளவனாக இருந்தான். அதனுடைய முடிவு என்னவென்றால் குஷ்டரோகியாக மாறி போனான். அருமையானவர்களே, இன்றைக்கும் அடுத்த தலைமுறையில் எழும்ப வேண்டிய வாலிப சமுதாயம் அபிஷேகத்தை விரும்பாமல், தேவ வரங்களை விரும்பாமல், தேவனுடைய வல்லமையை பெற்று கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லாமல் உலகத்தின் சிற்றின்பங்களை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தின் மோகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதனுடைய பின்விளைவு எங்கே போய் முடியும் என்றால், வியாதி உள்ளவர்களாக வாலிப சமுதாயத்தை சத்துரு மாற்றி விடுவான். அருமையானவர்களே, தேவதாசர்களை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் எத்தனையோ தேவ ஊழியர்கள் கர்த்தருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்பதாக எழும்ப வேண்டிய வாலிப சமுதாயம் அபிஷேகத்தை விரும்ப வேண்டும், தேவ வரத்தை விரும்ப வேண்டும், தேவ வல்லமையை விரும்ப வேண்டும். உலகத்தின் சிற்றின்பங்களையோ உலகத்தின் மோகத்தையோ விரும்பினால் நம்முடைய முடிவு மோசமாக மாறி போகும். காரணம் என்னவென்றால், அன்று கேயாசினுடைய நோக்கம் பணமாக இருந்தது, அவனுடைய வாஞ்சை பணமாக இருந்தது. ஆகவே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அவன் கண் குருடாக்கப்பட்டது. அவன் நாகமானிடத்தில் வாங்கின அந்த பணத்தை பார்க்கும்போது, இந்த பணம் என்னுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் மாற்றிவிடுமே என்று பார்க்கக்கூடாத குருடனாக மாறி போனான். அருமையானவர்களே, சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து, இந்த உலகத்தின் மோகத்துக்கு இடம் கொடுத்து நாம் வாழ்வோமானால், இந்த கேயாசியை போல நம் கரத்தில் வருகிற இந்த பணம் குருடாக நம்மை மாற்றிவிடும். ஆகவே எச்சரிக்கையாக இருப்போம், உலகத்தை வெறுப்போம், சிற்றின்பங்களை வெறுப்போம், கர்த்தருடைய அபிஷேகத்தை வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மை கண் திறக்கப்பட்டவர்களாக மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பின் சகோதரர்களைப் போல சகோதர சிநேகத்தை கெடுத்து வாழாதபடிக்கும், இந்த யூதாசை போல அழைப்பை மறந்த, தேவனை மறந்து மரணத்துக்கேதுவாய் போகாதபடிக்கும், அனனியாள் சப்பிராளை போல சத்துருவுக்கு இடம் கொடுத்து வாழாதபடிக்கும், கேயாசியை போல வியாதியை சம்பாதித்து தனக்கும் தன் சந்ததிக்கும் அந்த வியாதியை வைத்து போகாதபடிக்கும் பிறவி குருடனுடைய கண்களை திறந்த கர்த்தர் இன்று நம் கண்களையும் திறப்பாராக. ஆமென். God bless you.